Hello students, I am Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்ம வென் டயக்ராம்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். இந்த டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன்ல ரெண்டு லா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A union B whole dash is equal to A dash intersection B dash. செகண்ட் லா வந்து இந்த யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன் வரும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு வரும். இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே யூனியன் வரும். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லா தான். இப்போ இந்த டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி வென் டயக்ராமில் நம்ம ஷேட் பண்ண போகிறோம், எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எலிமெண்ட்ஸ் கொடுக்காம நம்ம வந்து டயக்ராம் மூலமா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 2 டயக்ராமும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு 3 டயக்ராமும் நமக்கு தேவைப்படும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A யூனியன் B ஹோல் டேஷ். இந்த A யூனியன் B ஹோல் டேஷ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பிராக்கெட்குள்ள கொடுத்துருக்க A யூனியன் B வந்து நீங்க முதல் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா A யூனியன் B ஹோல் டேஷ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நம்ம இதை வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். A யூனியன் B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு உண்டான காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வீல் அரைவ் வித் ஆன்சர் ஈஸிலி. ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் LHS பொறுத்த வரைக்கும் 2 டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எல்லா டயக்ராமுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே யூனிவர்சல் செட் இருக்கும். அந்த யூனிவர்சல் செட்டுக்காக தான் நம்ம செட் ஏ செட் பி வரைஞ்சது பத்தாம நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், இந்த செட்டை என்க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் லைன் போட்டிருக்கோம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் போடுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செட் ஏ செட் பியை தவிர இன்னும் வேற எலமெண்ட்ஸும் இருக்கும் இதுல அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வரைகிறோம். அப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்தாலே நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா செட் ஏ செட் பியை மட்டும் வரையாம இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்காக ஒரு யூனிவர்சல் செட்டும் நீங்க சேர்த்து வரைய வேண்டியதா இருக்கும். தட் இஸ் யூ. அப்போ ஒரு டயக்ராம் நம்ம வரையறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன தேவைப்படும்ன்றத பாத்துக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்னா 2 செட்டு வரைஞ்சிட்டு A அண்ட் B 2 செட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வரைஞ்சிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சி இது A இது B இது யூனிவர்சல் செட் அப்படின்னு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணும். எல்லா டயக்ராம்லுமே இது இருக்கும். A B யூனிவர்சல் செட் பாருங்க, 1 2 3 4 5 இந்த 5 டயக்ராம்லுமே இதை கண்டிப்பா நீங்க எழுதணும். இதெல்லாம் எழுதி நீங்க வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க, A யூனியன் B அதை எழுதிக்கோங்க. அடுத்தது A யூனியன் B ஹோல் டேஷ். இது ரெண்டும் நம்ம LHSக்கு. RHSக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் தான் RHS கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க A டேஷ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது B டேஷ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் கண்டுபிடிக்கணும். அண்ட் யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் தீஸ் டூ ஆர் ஈக்குவல். இப்போ வில் மூவ் டு த ஷேடிங் பார்ட். இப்போ ஷேடிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கிறது LHSல A யூனியன் B உங்களுக்கு வேணும். ஸோ ஐ எம் ஹேவிங் சம் பேப்பர் கட்டிங்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். A யூனியன் Bக்கு இந்த A ஷேட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் B ஷேட் பண்ண போறோம். இது யூனியன் அப்படின்றதுனால எல்லாமே ஷேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்கும், அதையும் ஷேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் A யூனியன் பின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் திஸ் ஒன் A B and the intersection part இது மூணும் சேர்ந்தது தான் A யூனியன் B. ஸோ ஏக்கு இந்த பார்ட் ஷேட் பண்ணி நடுவில் ஷேட் பண்ணாமல் விடாதீங்க. A சர்க்கிள் ஃபுல்லா B சர்க்கிள் ஃபுல்லா நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் ஃபுல்லா இது மூணு ஷேட் பண்றது தான் A யூனியன் B. ஸோ we are going to shade set A set B fully. So that is A union B. I think you got this, students. Shade using scale and pencil and shade it perfectly so that உங்களுடைய இது வந்து டயக்ராம் வந்து நீட்டா அழகா இருக்கும். இப்போ A யூனியன் B முடிஞ்சிருச்சு. A யூனியன் B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் என்னன்னா A யூனியன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட். வாட் டு யூ மீன் பை காம்ப்ளிமெண்ட்? காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A யூனியன் B இல்லாம மற்றதெல்லாம் ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். இது A இருக்கு, இது B இருக்கு, இதனோட இன்டர்செக்ஷன் பார்ட் நடுவில் இருக்கு. இப்போ இது வந்து இது இல்லாம மற்றதுன்னு சொல்லியிருக்காங்க, அதான் A யூனியன் B ஹோல் டேஷ். ஸோ இது இல்லாம அப்படின்னும் போது நீங்க செட் ஏவை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க, அப்புறம் செட் பியை ரிமூவ் பண்ணிடுறீங்க, அப்புறம் இன்டர்செக்ஷன் பார்ட்டையும் நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க.
ஸோ ரிமூவ் பண்ணிட்டா இந்த பார்ட் அப்படியே இது மூணுமே இல்லாமல் இருக்கும். இன்டர்செக்ஷன் பார்ட்டு ஏபி இது மூணுமே இல்லாமல், அப்போ விச் பார்ட் யூ ஷுட் ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்க பார்ட் மட்டும் தான் மீதி இருக்கு. ஸோ தட் இஸ் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா யூ மைனஸ் ஏ யூனியன் பி, அதாவது யூனிவர்சல் செட்ல இருந்து ஏ யூனியன் பியை ரிமூவ் பண்ணுறது தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அப்போது இந்த பார்ட் அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மீதி எந்த பார்ட் இருக்கும்? இந்த சுற்றி இருக்க பார்ட் இருக்கும். இது ரிமூவ் ஆனதா நினச்சிக்கோங்க. இந்த பார்ட் அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. சாரி, ஏ யூனியன் பி யூ மைனஸ் ஏ யூனியன் பி, இந்த யூனிவர்சல் செட்ல இருந்து ஏ யூனியன் பியை ரிமூவ் பண்ணுறது தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஸோ சுற்றி இருக்க இது எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட் அப்படியே விட்டுட்டு சுற்றி இருக்கதை ஷேட் பண்ண போகிறோம். So this is A union B whole complement. I think you understand this, students, right? Yes ma'am. So this is A union B whole dash. இப்போ நம்ம இந்த A union B whole dash கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்பர் 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் டு RHS. RHSல நமக்கு என்ன வேணும்? A dash intersection B dash வேணும். ஃபர்ஸ்ட் A dash கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் A dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா Uல இருந்து ஏவை ரிமூவ் பண்ணுறது தான் A dash. யூனிவர்சல் செட்ல இருந்து ஏவை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் A எடுத்துக்கலாம். இதுதான் A இல்லையா? இந்த ஏவை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஹைட் லைக் திஸ். இப்போ இந்த பார்ட் நம்ம இந்த ஃபுல் இதுல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பார்ட் இல்லை அப்படின்னா மீதி எந்த பார்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த சுற்றி இருக்க இந்த எல்லா பார்ட்டும் இருக்கும். ஸோ இந்த பியோட இந்த பார்ட் கூட இருக்கும். சரியா? ஸோ வாட் இஸ் ஏ டேஷ்னா இந்த ஃபுல் யூனிவர்சல் செட்லேருந்து இந்த ஏவை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ எப்படி வரும் ஷேடிங் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ சர்க்கிளை விட்டு மற்றதெல்லாம் அடிக்கணும். ஏ சர்க்கிளை மட்டும் விட்டுருங்க. ஏ சர்க்கிள் மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது. பியில் இருக்க இந்த ரிமைனிங் பார்ட்டையும் சேர்த்து தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஏ சர்க்கிள் மட்டும் பார்த்துக்கோங்க, அது ஷேட் ஆகக்கூடாது. ஸோ இந்த என்டையர் பார்ட்டை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பி டேஷ்க்கு வாங்க. வாட் இஸ் பி டேஷ்? பி டேஷ் இஸ் வாட்? யூ மைனஸ் பி. யூனிவர்சல் செட்லேருந்து பியை ரிமூவ் பண்ணுறது தான் பி டேஷ். இப்போ பி எடுத்துக்கலாம். இதுதான் பி இல்லையா? இப்போ இந்த பியை நான் வந்து இந்த போர்ஷன் இந்த யூனிவர்சல் செட்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ ரிமூவ் மீன்ஸ் ஐ எம் ஹைடிங் லைக் திஸ். அப்போ மீதி எந்த பார்ட் ஷேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க இந்த எல்லா பார்ட்டும், இந்த ஏல இருக்க இந்த பார்ட்டும் சேர்த்து ஷேட் பண்ணணும். நீங்கள் இந்த சர்க்கிளை மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ பியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணிவிடுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்மா. ஸோ இந்த பி சர்க்கிளை விட்டுட்டு மற்ற எல்லாமே ஷேட் பண்ணியாச்சு. இப்போ கம்மிங் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். வாட் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ஏ டேஷை விட்டுட்டு ஏ டேஷை விட்டுறணும், பி டேஷை விட்டுறணும். மற்ற காமனாக எது ஷேடாக இருக்கு அது மட்டும். இப்போ இது ஏ டேஷ் இல்லையா? ஏ டேஷ்க்கு ஏவை ஹைட் பண்ணிட்டோம், பி டேஷ்க்கு பியை ஹைட் பண்ணிட்டோம். இப்போ ஏ டேஷு இது, பி டேஷ் இது. அப்போ எது காமன் போர்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேஷ் பி டேஷை தவிர, சாரி, இந்த ஏ டேஷ் பி டேஷ் இந்த ரெண்டுத்துலேயுமே எது ஷேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏ ஷேட் ஆகலை, நான் ஹைட் பண்ணிட்டேன். இதில் பி ஷேட் ஆகலை, அதையும் ஹைட் பண்ணிட்டேன். அப்போது எந்த போர்ஷன் மட்டும் இது ரெண்டுத்துலேயும் ஷேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க போர்ஷன் தான் ரெண்டுத்துலேயும். தட் இஸ் அ காமன் பார்ட். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் the common part shaded in A dash and B dash. So which part you should shade அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B மட்டும் விட்டுட்டு மற்ற சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஏ சர்க்கிள் ஷேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஏ சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்டில் ஷேட் ஆகலை, செகண்டில் பி சர்க்கிள் ஷேட் ஆகலை. ஸோ
ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ரெண்டுத்தையும் விட்டுட்டு எந்த காமன் பார்ட் ரெண்டு இடத்துலையுமே ஷேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுற்றி இருக்க பார்ட்டு தான். ஏன்னா அவங்க கேட்குறது இன்டர்செக்ஷன். ஸோ யூ ஹாவ் டு டேக் ஒன்லி த காமன் பார்ட். இதை வந்து 2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். ஆர் தே போத் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தே ஆர் ஈக்குவல். 1 and 2 பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். எஸ் தே ஆர் ஈக்குவல். ஸோ வாட் we can conclude from this, from 1 and 2 we get LHS is equal to RHS. Therefore De Morgan's law of complementation is verified, or hence verified அப்படின்னு கூட எழுதலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த லைன் எழுதணும். ஹென்ஸ் வெரிஃபைடு எழுதினாலும் தப்பு கிடையாது. ஸோ திஸ் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டிமார்கன்ஸ்லாம் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இன் ஆல் த 5 mark sums they will be asking this. இந்த ஷேடிங் பார்ட்டு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. I hope you all understand the sum, students. Please subscribe my channel, students. Thank you, ma.